வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை ரீதியா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். வெற்றி மேல வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல தேடி வரப்போகுது. தொடர்ந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். திடீர்னு பதவி உயர்வு, தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அமைப்போகுது. இது வரைக்குமே ஒரு நல்ல வருமானம் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்குற வேலையில் ஒரு போதிய வருமானம் இல்லை, ஒரு திருப்தி இல்லைன்னு நீங்கள் புலம்பிருப்பீங்க. இனி நீங்கள் அப்படி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் இந்த காலத்தில் சந்திக்க போகிறீங்க. தொடர்ந்து பல வகையில் உயரத்தை தொடப்பக்கூடிய நேரம்னு சொல்லலாம். கொஞ்சம் உடல்நல சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சண்டையை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம், வாக்குவாதங்கள் மூலமாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இனி நீங்கக்கூடிய நேரம். தொடர்ந்து கன்னு ராசி அன்புகளுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமான பலன் தான். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னாவே இந்த 2 வார காலமுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். காலச்சக்கரத்திலேயே 6வது வீடு இந்த கன்னி ராசின்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடியவங்க. இதனாலேயே புத்திசாலித்தனங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அதுலேயும் கன்னி ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நுட்பமான மதிநுட்பம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவங்க அவசரப்பட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய குணம் இருக்கும். இதனாலே வாழ்க்கையில் பல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூச்ச சுபாவங்கிறது உங்ககிட்ட அதிகமாக தான் இருக்கும். எதையுமே ஒரு கூர்மையாக கவனிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. நடுத்தரமான உயரம் இருக்கும், அழகான உருவம் இருக்கும். கோவங்கிறது உங்களுக்கு அவ்வளோக்கா வராது. அப்படியே வந்தாலும் உடனே ஒரு சில வார்த்தையிலேயே பேச்சை நிறுத்திக்குவீங்கன்னு சொல்லலாம். அடி மேல் அடி எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பழக்கம் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலுமே சகிப்புத்தன்மைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் கோபம் வந்துட்டா அந்த சகிப்புத்தன்மை காணாமல் போயிடுன்னு சொல்லலாம். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தாலுமே கன்னு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் கோபத்தை தூண்டாத வரைக்கும் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மனசை எப்போதும் சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லலாம். உலக விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வங்கிறது இருக்கும். பெரும்பாலுமே கன்னு ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களால் சிறப்படையும். யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை மற்றவங்க மனசு புண்படுவாங்கிறது தான் நீங்கள் முதல்ல யோசிப்பீங்க. இதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லலாம். அதே மாதிரி பணம் குறைவாக கிடைச்சாலும் சரி, மனசுக்கு எது நிறைவான வேலையோ அந்த வேலையை தான் நீங்கள் செய்வீங்க. மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறதால உங்களுக்கு பிடிக்காது. சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமையின்னு சொல்லலாம். வாழ்க்கையோட தொடக்கங்கிறது கன்னு ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். வாழ்க்கையில் பல போராட்டங்களும் நீங்கள் உடனுடனே சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். போராட்டங்கிறது உங்கள் வாழ்க்கையில் குறைவு தான். குடும்பத்து மேலே ஒரு பற்றுங்கிறது இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பத்தை கலந்து ஆலோசனை செய்யாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க. பெரும்பாலுமே குடும்பத்து மேலே ஒரு அதிக பற்று இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள் தான். அதுவும் தன்னோட தாய் மேலே, வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி தான் உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். அதுவுமே கன்னி ராசி அன்பர்களுக்கு மூத்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுபிச்சு நிறைந்த வாழ்வாக அமையும். ஆண் குழந்தையாக இருந்தாலுமே உங்களுடைய வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா கனவுகள் மூலமாக காட்டி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு முன்னோர் ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதங்கிறது சிறப்பாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வத்தையும் முன்னோர் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து உங்களுக்கு தெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது கடவுளுடைய பரிபூர்ண ஆசைக்கு நீங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பல இன்னல்கள் நீங்கள் சந்திச்சாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படைவீங்க. கல்வியில் அதிக ஆதிக்கங்கிறது உங்களுக்கு இருக்குது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், தெய்வ வழிபாடுகளை ஈடுபாடு, தாய் தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படைவீங்கன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதாவது திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக தான் இருக்கும். பெரும்பாலும் சண்டை சத்துருங்கிறது இல்லாத கன்னி ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் இல்லைன்னே சொல்லலாம். இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. தாமரையில் தண்ணீர் மாதிரி இருந்தாலுமே கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குடும்ப பிரச்சனை எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி தான் பார்த்துக்குவீங்க. குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பு, பொருளாதார ரீதியாகவும் சிறப்பு,
தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வ வழிபாடு குழப்பம் இல்லாமல் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீ வரக்கூடிய காலங்களில் கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் அதுக்கு தீர்வு காண விருப்பப்பட்டா, இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், அது மட்டும் இல்லை ஜோதிட ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறப்ப தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். தொடர்ந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வீண் பலி எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சுப விரைய செலவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். குடும்ப ரீதியாக கணவன் மனைவி உறவுங்கிறது இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கொஞ்சம் ஆடம்பர பொருட்சேர்க்கைங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திரைப்பட சம்மந்திருக்கக்கூடியவங்க, மற்ற தொழில்துறை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தங்க நகை சேர்க்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே அமையும். புதுசாக வீடு கட்டணும், கட்டின வீட்டை பராமரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான கடன் உதவியும் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு தான். பிறந்த வீட்டு சீதனம் உங்களுக்கு கிடைக்கும். பிறந்த வீட்டு வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கே வரக்கூடிய நேரம். எல்லா வகையிலும் நீங்கள் பாசமோட பழகுவீங்க. இதனால மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த மன கஷ்டம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இந்த காலத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பேற்காமல் இருந்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. பல வகையில் நீங்கள் எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் இருக்கும். சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி தொழில் தொடர்பாக கொஞ்சம் செலவு மட்டும் அப்பப்போ வந்து போகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது. மற்றவங்க நலனுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த இடைவெளிங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் கருத்து பரிமாறப்ப யோசித்து பேசுங்க. கோபமான வார்த்தைங்கிறது வேண்டாம். பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பான பலன் கிடைக்கும். நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. மனசில் ஏற்பட்டிருந்த வீண் குழப்பங்கிறது நீங்கும். தொடர்ந்து உங்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வர போகிறாங்க. கல்வியில் கூட மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல பலனை தான் இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் இருந்துட்டு வந்த கவலை எல்லாமே நீ காணாமல் போகக்கூடிய நேரம். எதுலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த காலத்தில் நல்லது. உங்கள் உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது இனி படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இனி நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தட தாமதம் உண்டாகலாம். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் தொடர்ந்து நல்ல மாற்றம் ஏற்படும். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் பகை உணர்வுங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களால ஏற்படலாம். உறவினர் வகையில் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பயணம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அமையும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்கள், வீண் செலவு இதெல்லாம் வந்து போகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி பண வரவு சிறப்பாக இருக்குது. பண வருமானமும் சிறப்பாக இருக்கும். வாகன யோகமும் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பெரியவங்களுடைய உதவி கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பான பலன் தான். மனசில் இயல்பாகவே தைரியம் கூடி வரப்போகுது. எதுலேயும் தயக்கப்பட்டு இருக்கிறதோ பயந்துட்டு இருக்கிறதோ உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் எந்த செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் கூர்ந்து கவனமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி வாராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிறது எல்லா வகையிலும் நன்மை கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம். பஞ்சமி நாட்களில் வாராகி தேவி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். பகையவர்களும் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த காலத்தில் திருமண பாக்கியம் கைக்கூடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். வீட்டில் 2 நேரமும் நீங்கள் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் சந்திராசிரம தினங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களுமே சிறப்பான பலன் தான்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.